எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சூரி, புரட்டா சூரி தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு திடீர் ஆக்டராக கலக்கிட்டு இருக்காரு. லீட் ரோலில் காமெடியில இருந்து திறமையை வச்சு மட்டும் சூரி அவரோட கெரியரை தமிழ் சினிமாவில் சின்ன சின்ன ரோலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1998 கெரியரை ஸ்டார்ட் பண்ண சூரி சின்ன சின்ன ரோலில், வெளியே தெரியாத ரோலில் நடிக்காரு. அப்புறம் தொடர்ந்து நடித்த சூரி 2009 வெளிவந்த வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலமாக காமெடியான என்ட்ரி கொடுத்து நல்லா நடித்து ஒரு சீனில் புரோட்டா சாப்பிட்ற சீனில் ஃபேம் ஆகி படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால சூர்யா இருந்தவர் புரோட்டா சூரின்னு அடமொழியோடு அழைக்கப்பட்டார். ரெட் படத்தில் திருடன் ரோல்லையும், வின்னர் படத்தில் கைப்புள்ளியோட ஆளாகவும், காதல் படத்தில் மேன்சன் மேட்டாவும், தீபாவளி படத்தில் மீன் விற்கவராகவும், பீமா படத்தில் சின்னாவோட ஆளாகவும் நடிச்சிருப்பாரு. பட் இந்த ரோல்லாம் வெளியே தெரியாது யாருக்குமே. அப்புறம் வெண்ணிலா கபடி குழு படத்தில் கலக்கியிருப்பார் சுப்பிரமணி கேரக்டரில். அப்புறம் அடுத்தடுத்து களவாணி, நான் மகனல்ல, குள்ளநரி கூட்டம், அழகர்சாமியின் குதிரை, சுந்தரபாண்டியன், கேடி பில்லா கில்லாடி ரங்கா, தேசிங்கு ராஜா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், நையாண்டி, பாண்டிய நாடு, ஜில்லா, ஜீவா, பூஜை, வெள்ளக்காரத்துறை, பாயும்புலி, வேதாளம், பசங்கட்டூன்னு முக்கியமான காமெடினா களத்தில் நடித்த சூரி மேலும் ரஜினி முருகன், அரண்மனை 2, மாப்பிள சிங்கம், மருது, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், சிங்கம் 3, கடைக்குட்டி சிங்கம், சீமராஜா, வெண்ணிலா கபடி குழு, டான், விருமன்னு அடுத்தடுத்து நிறைய ஹிட் படங்களில் நடித்து வந்தார் சூரி. இப்படி சூரி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு தேவையான செட் ஒர்க்ஸ், பெயிண்டிங் ஒர்க்ஸ், எலக்ட்ரிஷியன் ஒர்க்ஸ்லாம் அதுக்குன்னு அவுட் ஆஃப் த சினிமாவில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு சூரி. அப்படிப்பட்ட சூரி ஒரு காரசாரமான சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் படையப்பா. நிறைய ரசிகர் பட்டலாமல் சேர்த்த படம். ரஜினியோட சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணன் மிரட்டிருப்பாங்க. இசைப்பயல் ஏ.ஆர். ரஹ்மான் தரமான மியூசிக்கை கொடுத்துருப்பார். இந்த படத்தோட எலக்ட்ரிஷியன் ஒர்க்ஸ்லாம் சூரி தான் பண்ணியிருக்காராம். லைட்டிங் ஒர்க்ஸ், ஃபேன் கொண்டு போகிறது வர்றது, இதுன்னு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துருக்காரு சூரி. மேலும் செட் ஒர்க்ஸ், பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சூரி தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை நெகிழ்ச்சியோடு ஷேர் பண்ணியிருக்காரு சூரி. காமெடினா மட்டும் இருந்த சூரிய லீட் ரோலுக்கு குவாலிட்டியான ஒருத்தராக டிசைட் பண்ணி வெற்றிமாறன் விடுதலை படத்தில் நம்பி லீட் ரோலில் கொடுத்தாரு. சூரியும் காமெடியான காட்டிலும் ஹீரோவா லீட் ரோலில் கலக்குனாருன்னு சொல்லலாம். அவ்வளோ திறமைகளை ஒழிச்சு வச்சுட்டு முழுவத்தையும் இறக்கி படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கி விட்டார். விஜய் சேதுபதியும் சலிக்காம சூப்பர் டூப்பராக நடிச்சிருப்பார். அப்புறம் சூரிய காமெடியனா மறந்துட்டாங்க டைரக்டர்ஸ். அப்புறம் லீட் ரோலில் ஸ்கிரிப்ட் எழுதி சூரிட்ட கதை சொல்லி கருடன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தாரு சூரி. அந்த படத்துலையும் மிரட்டிருப்பாரு, ஆக்டிங்லையும் கேரக்டர்லையும். அப்புறம் கொட்டுக்காளி படத்துலையும் லீட் ரோலில் நடித்து நான் இனி காமெடியனில் நானும் தமிழ் சினிமாவோட ஹீரோன்னு நிரூபித்தார். இப்படி அவுட் ஆஃப் த சினிமாவில் இருந்து பெயிண்ட் அடித்து செட்டு போட்டு எலக்ட்ரிஷியன் ஒர்க் பார்த்து காமெடியின் அறிமுகமாகி அப்புறம் லீட் ரோலில் தமிழ் சினிமாவில் இவரும் ஒரு ஆக்டர்னு தன்னோட திறமையின் மூலமாக நிரூபித்து காட்டினாரு சூரி. அடுத்து விடுதலை பார்ட் 2, 7 மலை 7 கடல் படம் வர இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல புக் ஆயிருக்காரு சூரி. அவர் இன்னும் நமக்கு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு காமெடியன் சூரி பிடிக்குதா இல்ல ஹீரோ சூரி பிடிக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.